அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி, அல்லேலூயா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் உயர்த்தி அவரை, அவருடைய பாத படியிலே நாம் அவரை பணிய வேண்டும். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு அவர் நினைத்தால் எதை வேணாலும் செய்யலாம். அல்லேலூயா. அவர் நினைத்தார்னா எதை வேணாலும் செய்ய வல்லமை உள்ள தேவன். இப்ப நினைச்சாருன்னா இந்த ஊர் மக்களே கொண்டாந்து இங்க உட்கார வைக்க முடியும். இந்த ஊர் மக்களே கொண்டாந்து என்ன பண்ண முடியும்? சபையிலே எல்லாருடைய மனதையும் மாற்ற அவரால் முடியும். இல்ல மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் தேடி வருகிறீர்களா? எங்கள் மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எங்கள் மூலமா உங்களுக்கு என்னது? இயேசுடைய நற்செய்தி நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்டு உங்களுக்குள்ள நம்பிக்கை நம்பி நீங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. அவரை தேடி வர வேண்டும். அவரை ஆண்டவர் ஒரு உணர்வை உண்டாக்குவார். அவர் போக வேண்டும் என்ற வாஞ்சை விருப்பத்தை உண்டாக்குவார். ஆனா அந்த வாஞ்சை விருப்பத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து வருகிறோமா? இப்ப நிறைய பேருக்குள்ள வாஞ்சை வந்தது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இங்க வந்து ஜெபம் பண்ணி சுகமாகி போயிருக்காங்க. வீடு கட்டணும்னு நினைச்சவங்க வீடு கட்டினாங்க, கல்யாணம் ஆகும் நினைச்சவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை கேட்டவங்களுக்கு குழந்தை வந்துச்சு. அல்லேலூயா. இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தேவனை பணிந்து கொள்ளவில்லை. தேவனை பணிந்து கொள்ளவில்லை. இதுதான் வாழ்க்கை. வீடு கிடைச்சா போதும், மனைவி கிடைச்சா போதும், பணம் கிடைச்சா போதும், பொருள் கிடைத்தால் போதும் என்று நினைக்க கூடாது. அதெல்லாம் அழிந்து போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லேலூயா. நம்மளுக்கு இந்த உலகத்தின் மேலதான் நம்பிக்கை வைக்கிறோம். பணம் கிடைக்குமா, பொருள் கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, வீடு கிடைக்குமா. இந்த சரீரம் சுகம் வாங்கினாலும் இந்த சரீரம் எங்க போக போகுது? பூமி எதிர்த்து வந்து எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடும். அல்லேலூயா. சுனாமி வந்தா கடல் வாரிக்கிட்டு போயிடும். காத்தடிச்சாலும் நம்ம எல்லாரும் காண, ஒரு புயல் காத்து வந்தாலும் எல்லாம் தூக்கிட்டு போயிடும். வேகமான ஒரு காத்தடிச்சா வீட்டு வாசல் எல்லாம் சமமாயிடும். பூமி பிளலாம், எல்லாரும் உள்ள ஓடி போயிடும். ஆனால் தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் தன்னை குறித்து எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தருடைய சமூகத்திலே போய் கர்த்தரை ஆராய். எந்த நேரத்தில் மனிதனுக்கு எப்பேற்பட்ட விபத்துக்கள் வரும், ஆபத்துக்கள் வரும், மரணம் வரும், அல்லேலூயா, என்று தெரியாது. யாருக்கும் புரியாது. கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதற்குள்ளே சுகமாய் இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இவ்விடத்துக்கு வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. நம்மளை தேடி வந்த தேவன், நம்மை அழைத்திருக்கிற தேவன், நம்மோடு கூட பேசுகிற தேவன். அல்லேலூயா. நம்மளை வருந்தி கூப்பிடுகிற ஒரு தேவன். நம்ம வருந்தி கூப்பிடுவார். நம்ம ஓடி ஓடி போய் ஒளிவோம். ஆனாலும் சந்தா தேடி வந்து நம்ம வருந்தி கூப்பிடுவோம். உனக்கு தெரியாது உனக்குள்ள என்ன ஆபத்து சூழ்ந்து உன்னை பின்தொடர்ந்து என்பது உனக்கு தெரியாது. அவருக்கு தெரியும் உன் எந்த ஆபத்தை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறாய். தெரிந்து அவர் நம்மை தேடி வருகிற தேவன். சண்டைனா வரமாட்டாங்க. சண்டைனா கணவன் மனைவிக்கு சண்டைனா வரதில்லை, பிள்ளைங்களுக்கு சண்டைனா வர. சண்டைனா எல்லாருக்கும் சண்டை வந்திருந்தாலும் இல்லையா? கர்த்தரை ஆராதிப்பதில் மிக கவனமாய் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிப்பதை நாம் விட்டுவிடக் கூடாது. எந்த நிலையில் இருந்தாலும் நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அது கர்த்தருக்கு என்று நாம் கொடுக்க வேண்டிய நாள், கர்த்தரை ஆராதிப்பதற்கு என்று கொடுக்க வேண்டிய நாள், கர்த்தருக்கு நன்றி சொல்வதற்கு நாம் கொடுக்க வேண்டிய நாள். சபை கூடி வருகிற சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் லாபமாய் இருக்கிற எவைகளோ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அது நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். இன்றைய தினத்தில் நமக்கு அதிகமான லாபமான பணத்தை யார் கொடுத்தாலும் அதுதான் எனக்கு பொக்கிஷன் என்று அது பின்னாடி ஓடக்கூடாது. லாபமா என்ன இருந்தாலும் அது எல்லாம் இயேசுவுக்காக
குப்பை எனக்கு நஷ்டம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு முதன்மையாக வர வேண்டும். வாரத்தில் கூடி வருவது மிக முக்கியமானது. இப்பொழுது நீ தேடி வரும் பொழுது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, போன வாரம் முழுசு எங்களை பாதுகாத்தீரையா, வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் முழுசு எங்களை பாதுகாத்தீரையா, எத்தனையோ விபரீதங்கள், எவ்வளவோ ஆபத்துகள் நடந்தது, அதற்கு நன்றி சொல்லி இந்த வாரத்துல பாதுகாக்கும்படியால் ஆண்டவரே, வாரத்தில் முதல் நாள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிற நீரை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. கடவுள்கிட்ட போராட வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு என்று தேவனுடைய மனிதன் தேவனிடத்தில் போராடினான். நீ ஆசீர்வதித்தால் வழியே நான் உன்னை விடமாட்டேன்பா என்று சொல்லி போராடி செபிக்கணும். அவரை தேடி வரணும். அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளணும். கர்த்தர் அதனதன் காலத்திலே, அல்லேலூயா, தேவன் குறித்த காலம் உண்டுமா? நமக்கு எந்த காரியங்களுக்காக நாம் செபித்துக் கொண்டிருக்கிறோம், எந்த காரியங்களுக்காக நாம் வேண்டுதல் செஞ்சிருக்கிறோம், எந்த காரியத்துக்காக இரவு பகலும் கையேந்தி நிற்கிறோம், அந்த காரியத்தை அவர் நிச்சயமா செய்வார். ஏற்ற சமயத்துல செய்வார். நீ நினைக்கிற நேரத்துல அல்ல. அல்லேலூயா. நீ நினைக்கிற நேரத்தில் அவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அவர் ஒரு காலம் குறித்து வைத்திருக்கிறார். அவர் பூட்டினால் ஒருவரும் திறக்க முடியாது. அவர் திறந்து விட்டாலும் ஒருவராலும்